அவர் எல்லா விதத்திலும் துணை செய்வார். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன? ஜெபம், நம்பிக்கை. என்ன படைத்த கடவுள், இது நாள் வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் என்னை ஒரு பொழுதுமே கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே ஜெபத்தினுடைய வல்லமை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் பார்க்கின்றோம். இயேசு கப்பர்நாமில் போகிறார். அங்கே தொழுகை கூடத்தில் போதித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய போதனையை கேட்டு மக்கள் மெய்சிலிர்த்து போகின்றார்கள். எப்படி போதிக்கின்றார்? வல்லமையோடும் ஆற்றலோடும் அதிகாரத்தோடும் இவர் போதிக்கின்றாரே, இது மற்ற வல்லுநர்கள் ஜெபிப்பது போல அல்ல, அவர்கள் போதிப்பது போல அல்ல, இது சற்று வித்தியாசமாக இருக்கின்றதே என்று சொல்லி எல்லோரும் இவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் பேயினால் பீடித்து போயிருக்கின்றான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை அலங்கோலமாக போகின்றது. எவனுடைய வாழ்க்கையிலே அசுத்த ஆவி இருக்கின்றதோ, அந்த பாவத்தினுடைய வல்லமை அவனை கட்டு போட்டு கொண்டிருக்கின்றதோ, அவனுடைய வாழ்க்கை சிதைந்து சின்னாபின்னமாக போய்விடும். இந்த